அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை பார்த்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நியூஸஸை பார்க்க போறோம். ஸோ டிஃபென்ஸ்ன்னு பார்க்குறப்ப இதுல இந்தியாவோட மிலிட்டரி எக்ஸசைசஸ் அண்ட் தென் டிஆர்டிஓட முக்கியமான சில டெவலப்மெண்ட்ஸ் அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியாவோட அந்த டிஃபென்ஸ் செட்டப் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறவர் இருப்பார். அவருக்கு கீழே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா 3 பேர். ஆர்மி, நேவி, அடுத்தது ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறவர் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஒரு கீழே ஆர்மியோட ஹெட் சீஃப் ஆஃப் ஆர்மி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உபேந்திர திவேதி. ஓகேங்களா? உபேந்திர திவேதி அப்படிங்கிறவரு நமக்கு ஆர்மியோட ஹெட். நேவியோட ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தினேஷ் குமார் திரிபாதி. நான் டிகே திரிபாதின்னு எழுதுறேன். தினேஷ் குமார் திரிபாதி. சரிங்களா? அடுத்ததா ஏர்ஃபோர்ஸ்க்கு யாரு ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா விவேக் ராம் சௌத்ரி. சரிங்களா? 2 பேர் ரீசன்ட் அப்பாயிண்டீஸ். சரியா? விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவரு நமக்கு ஏர்ஃபோர்ஸ்க்கு. ஸோ அனில் சௌஹான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அடுத்தது ஆர்மிக்கு உபேந்திர திவேதி, நேவிக்கு பார்த்தோம்னா தினேஷ்குமார் திரிபாதி, ஏர்ஃபோர்ஸ்க்கு பார்த்தோம்னா விவேக் ராம் சௌத்ரி. இதுதான் இந்தியாவோட டிஃபென்ஸ் செட்டப் அப்படிங்கிறது. அப்படியே நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸா நம்ம பார்த்துட்டே போயிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் உதாரா சக்தி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரா சக்தி ஒவ்வொரு எக்ஸசைஸும் யார் கூட பண்றோம், எந்த லொகேஷன்ல நடந்துச்சு அதை மட்டும் பார்த்தா போதும். எல்லாமே ரீசெண்டா நடந்த எக்ஸசைசஸ் தான். சரியா? ஸோ உதாரா சக்தி எங்க நடந்துச்சு அப்படின்னா குவாண்டான், மலேசியா. சரியா? இப்ப இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் தான். சரிங்களா? ஏர்ஃபோர்ஸோட எக்ஸசைஸ் உதாரா சக்தி. அடுத்தது எக்ஸசைஸ் மித்ரா சக்தி. உதாரா அப்படின்னா நம்ம மலேசியா அப்படின்னு பார்த்தோம். மித்ரா அப்படின்னா ஃப்ரெண்ட். இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அப்ப ஸ்ரீலங்கா கூட சேர்ந்து நம்ம பண்றது. ஸ்ரீலங்கால தான் இந்த எக்ஸசைஸோட 10th எடிஷன் நடந்துச்சு. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா கௌரவ். ஓகேங்களா? கௌரவ் அப்படிங்கிறது ஒரு கிளைடு பாம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பாம், அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு கௌரவ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இதுதான் அந்த பாம். யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டிஆர்டிஓ வந்து டெவலப் பண்ணாங்க. சரிங்களா? சோ இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது, இண்டிஜினியஸ்லி டெவலப்ட். அடுத்தது தரங் சக்தி. இருக்கிறதுலே முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இது வரைக்கும் ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸை ஹாஸ்ட் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? இந்தியன் நேவி பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை, இந்தியன் ஆர்மி கூட பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்க நடத்தின ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான் இந்த தரங் சக்தி அப்படிங்கிறது. 2 ஃபேஸ்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா சூலூர்ல நடந்துச்சு. செகண்ட் ஃபேஸ் பார்த்தோம்னா நமக்கு ஜோத்பூர், ராஜஸ்தான்ல வந்து நடந்துச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 17 to 18 கண்ட்ரிஸ் அவங்களோட ஏர்ஃபோர்ஸோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் தரங் சக்தி. அடுத்ததா பார்த்தோம்னா எக்ஸசைஸ் மைத்ரி. எக்ஸசைஸ் மைத்ரி அப்படின்னாலே தாய்லாண்டோட நம்ம பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான், மிலிட்டரி எக்ஸசைஸ். இப்போ தாய்லாந்துல தான் நடந்துச்சு ரீசெண்டா. அடுத்தது ஜொராவர் அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்தியாவோட டிஆர்டிஓ டெவலப் பண்ண இந்த பீரங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டேங்க்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு லைட் வெயிட் டேங்க். சரிங்களா? ஜொராவர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஜொராவர் அப்படிங்கிறது. லைட் வெயிட், நல்ல ஸ்பீட்ல போகும். அதே மாதிரி எவ்வளோ ஹைட்டான ஆல்டிடியூட்லயும் எந்த ஒரு மால் ஃபங்க்ஷனும் ஆகாம இதனால ஃபங்க்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஜொராவர். அடுத்தது பார்த்தோம்னா மலபார் நேவல் எக்ஸசைஸ். மலபார் நேவல் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மேஜரா யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. லொகேஷன் வந்து பே ஆஃப் பெங்கால். ஆக்சுவலி நமக்கு விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜிமெக்ஸ் அப்படின்னா ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ். இந்த வருஷம் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஒக்காசுகா, ஜப்பான். சரிங்களா? INS ஷிவாலிக் தான் வந்து ரீசெண்டா நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு சதா தான்சிக். இந்தியாவும் சவுதி அரேபியாவும் பண்ணக்கூடியதுதான் சதா தான்சிக். லொகேஷன் எங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? அடுத்தது டெசர்ட் சைக்ளோன். டெசர்ட் சைக்ளோன்னா யுஏஇயோட நம்ம பண்றது. ஏன்னா யுஏஇ தான் ஃபுல்லா டெசர்ட் மாதிரி இருக்கும். இப்போ அவங்க கூட சேர்ந்து பண்றதா இந்த டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிற மிலிட்டரி எக்ஸசைஸ்.
அடுத்ததா பார்த்தோம்னா எக்ஸசைஸ் டெசர்ட் நைட் அப்படிங்கிறது. டெசர்ட் சைக்ளோன்னா UAE, டெசர்ட் நைட் அப்படின்னா அதோட சேர்ந்து பிரான்ஸ் நைட் வராங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா, UAE அண்ட் பிரான்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது எங்க நடந்துச்சுன்னா அரேபியன் சீல நடந்துச்சு. ஓகேவா, அரேபியன் சீல நடந்துச்சு. ஸோ அடுத்தது அக்னிகுல். ஸோ அக்னிகுல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க வந்து சென்னையில இருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கம்பெனி, பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி. சரிங்களா, இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் இன்ஜின் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. அக்னிபான் அப்படிங்கிற ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அது பேர் என்னன்னா அக்னிபான் சார்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம். சார்ட்டடோட ஃபுல் ஃபார்ம் நமக்கு கேட்கலாம், சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது அதோட பேர். ஓகேங்களா, அக்னிபான் சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா, அக்னிபான் அப்படிங்கிற ராக்கெட். ஸோ இதுல பயன்படுத்தின இன்ஜின் பேர் தான் என்னன்னா அக்னி லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த அக்னி லெட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் இன்ஜின். ஓகேங்களா, 3D பிரிண்டட் இன்ஜின் அண்ட் தென் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் லான்ச் பேட். ஓகேங்களா, அதுவும் இவங்களோட சேர்ந்தது தான். ஓகேவா, பிரைவேட் லான்ச் பேட் இந்த கம்பெனி பண்ணது தான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் லான்ச் பேட் அதான் கொடுத்துருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா, ஸோ எல்லாமே முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தர்ம கார்டியன் எக்ஸசைஸ். தர்ம கார்டியன் யாரோட சேர்ந்து பண்றோம்னா ஜப்பானோட சேர்ந்து பண்றோம். இப்போ வந்து ராஜஸ்தான்ல நடந்துச்சு. சரிங்களா, அடுத்தது டஸ்ட் லிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் டஸ்ட் லிக் பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் பண்ணோம், உஸ்பெகிஸ்தான்ல நடந்துச்சு. சரியா, அடுத்தது எக்ஸசைஸ் டைகர் ட்ரையம்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைகர் ட்ரையம்ப் அப்படின்னா யூஎஸ்ஏவோட சேர்ந்து பண்றோம், விசாகப்பட்டினம்ல நடந்துச்சு. சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா மிலான். மிலான் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் நேவல் எக்ஸசைஸ் பை ஹாஸ்டட் பை இந்தியன் நேவி. ஓகேங்களா, லார்ஜஸ்ட் நேவல் எக்ஸசைஸ் ஹாஸ்டட் பை இந்தியன் நேவி எங்கன்னா விசாகப்பட்டினம்ல. சரியா, அடுத்தது பாருங்க ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ் தோஸ்தி 16 அப்படின்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, அடுத்தது மால்தீவ்ஸ். நமக்கு பக்கத்துல இருக்கிற 3 பேரையும் கூப்பிட்டு தான், நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு தான் இந்த எக்ஸசைஸ் பண்றோம். சரிங்களா, இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ். அடுத்ததா பார்த்தோம்னா லமிச்சியே அப்படிங்கிறது. லமிச்சியே சியாச்சில்ஸோட நம்ம சேர்ந்து பண்றதுதான் இந்த லமிச்சியே அப்படிங்கிற எக்ஸசைஸ். சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா சி டிஃபெண்டர்ஸ். இது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கும் US கோஸ்ட் கார்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். கோஸ்ட் கார்டு பண்றாங்க. ஓகேவா, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் சமுத்திர லக்ஷ்மணா அப்படிங்கிறது நம்ம மலேசியாவோட சேர்ந்து பண்றோம். லக்ஷ்மணா அப்படின்னு சொல்றப்ப எம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ மலேசியாவோட சேர்ந்து பண்றதுதான் இந்த சமுத்திர லக்ஷ்மணா. லாஸ்டா இந்தியன் IMT அப்படின்னா IMT ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ் இந்தியா, மொசாம்பிக்கோ அண்ட் டான்சானியா இவங்களோட சேர்ந்து பண்றதுதான் இந்த IMT ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, இது இல்லாம இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ரீசெண்டா நியூக்ளியர் பவர்டு சப்மெரைன் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர்டு சப்மெரைன் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பேர் வந்து INS அரிஹண்ட். சரிங்களா, அரிஹண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர்டு சப்மெரைன். சரியா, சமீபத்தில் செகண்ட் நியூக்ளியர் பவர்டு சப்மெரைன் அப்படிங்கிறத கமிஷன் பண்ணியிருந்தாங்க. கமிஷன் இந்த சென்ஸ் லான்ச், அது நேவியை பொறுத்த வரைக்கும் கமிஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேர் INS அரிகாட். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நடந்தது. ஸோ அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டட் நியூஸஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், கொஞ்சம் நல்லா லாஸ்ட் மினிட்ல பார்த்துருப்பாங்க. தேங்க்யூ.